அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வார்த்தை வியாபாரி சேனலில் நம்ம அழகான ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு பணக்கார மனிதருக்கு ஒரு அழகான மகள் இருந்தாங்க. அவங்க வளர்ந்த உடனே அவங்கள திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அந்த பணக்காரர். உடனே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய திறமையான தகுதியான இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட பொண்ணை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. போட்டிக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது. உடனே ஊரில் இருக்கக்கூடிய திறமையான புத்திசாலியான வலுவான இப்படி எல்லா வகைப்பட்ட இளைஞர்களும் ஒன்றா சேர்றாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கையில் பேப்பரும் பேனாவும் வச்சுருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் நல்ல கத்தியோட இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீச்சர்வலோட, சில பேர் துப்பாக்கியோட. ஸோ இப்படி வெவ்வேறு வகையில் அந்த இளைஞர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட மிகப்பெரிய நீச்சல் குளத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த முனையிலேருந்து எதிர்முனைக்கு யார் ஃபஸ்ட்டு நீச்சல் அடிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன பொண்ணை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் கையில் வச்சுருந்த கத்தி, வீச்சருவா, துப்பாக்கி, பேப்பர், பேனா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. நீச்சல் அடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவங்க தயாராகிறாங்க. அப்போ இன்னொரு விஷயமா அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறீங்க இல்லையா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதோடு இல்லாமல் 10 கோடி ரூபா பணமும் ஒரு தனி பங்களாவும் தந்துடுவேன். அப்போ தானே என்னோட பொண்ணு உங்களோட சந்தோஷமாகவும் அருமையாகவும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் என்னுடைய மருமகனை அந்த எதிர்கரையில் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போய் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் நீச்சல் குளத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுறாரு, நம்ம அந்த பணக்காரர் அவருக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு 10-15 முதலையை அந்த குளத்தில் போட்டு விட்றாரு. குளத்தில் முதலைன்னோனையும் இருக்கக்கூடிய இந்த வலுவான இந்த புத்திசாலி கையில் கத்தி இவங்கெல்லாம் இருந்தாங்களே, எல்லாரும் பயந்துக்கிட்டு மேலே வராங்க. ஐயோ சாமி, நம்ம செத்து போயிடுவோம், மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பயம் வந்துடுது. உடனே திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு உயிர் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட தயாராகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார பேசிக்கிறாங்க, எவன் இதில் நீந்துறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே கூடி நின்று வேடிக்கை பாருங்க. அப்போ பார்த்து திடீர்னு ஒரு மனுஷன் அந்த குளத்தில் குதிக்கிறான். யாரா அவன், எவ்வளவு அப்பா யார் இந்த மனுஷன், இவ்வளவு பெரிய ஆபத்தில் போய் குதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனையே பார்க்குறாங்க. யார் அவன், இவ்வளவு முதல்ல கிடக்குது, இவன் எப்படி போய் அதை சமாளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம், இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளோடு அந்த மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், ரொம்பவே சூப்பராகவும் லாபகமாக அந்த இடத்த கடக்க பார்க்குறான். ஃபாஸ்ட்டாக நீச்சல் அடிக்கிறான். அந்த முதல்ல பக்கத்தில் வர்றப்ப இவன் தள்ளி போகிறான், இந்த முதல்ல வர்றப்ப அங்கேருந்து உள்ளுக்குள்ளார நீச்சல் அடித்து நீந்துறான். இப்படி அவன் கடன்னு அப்படி போய் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த வெறியோடு அவன் போயிட்டு அங்கே மறுக்கரையில் தன்னோட மாமனாரை சந்திக்கிறான். அந்த பணக்காரருக்கு நம்பவே முடியல, இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான மருமகனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, உடனே அவனை சந்தோஷமாக கட்டி அணைச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் சொன்னதை தவிர வேற என்ன வேணாலும் கேளு, நான் சொன்னதையும் கேளு, அதுக்கு மேலே என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்கிறாரு. அந்த இளைஞனுக்கு வாயிலேருந்து ஒரு மாதிரி நடுக்கம், அவனுக்கு ஒரு மிரட்சி, இதெல்லாம் மீளவே முடியலை அவனால். ஏன்னா அந்த மாதிரி எல்லா முதலைகள் அந்த குளத்துலேருந்து அவன் நீந்தி வந்த விதம் எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி பயத்தையும் ஒரு மிரட்சியையும் அவன் கண்ணில் நம்ம பார்க்க முடிஞ்சது. உடனே இவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என்னை யார் குளத்தில் தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறான். உடனே அந்த முதலாளி, அந்த பணக்காரர் அப்போ தான் மிரட்சியோட அவனை பார்க்குறாரு. ஆனால் இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 4 இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அந்த நபர் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன அப்படின்னா, உண்மையாக நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான சரியான டைம்
அதுதான் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து பின்னடையிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உன்னுடைய முழு திறமையும் வந்து வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய எதிர்காலத்தை வந்து நீ வந்து நல்லபடியாக கட்டமைச்சிக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நன்றி கூறலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள வந்து எதிரியாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே நம்மளோட திறமை எப்போ நமக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னா, கடினமான சூழலை வந்து கடக்கிறப்ப தான் நமக்கு வந்து நம்மளுடைய திறமைகள் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான பிரச்சனைகளில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேற முடியும். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறப்ப நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான படிக்கட்டுகள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நாம் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா, நாம் வந்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து எப்போதும் சேலஞ்சிங் ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதனால தான் விவேகானந்தர் சொல்லுவார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நாள் எந்த ஒரு பிரச்சனையிலும் இல்லாமல் டெய்லி வந்து நீ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உயர்வு அப்படிங்கிறது இல்லை. அதனால் டெய்லி முடிந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் நாமும் பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு வெற்றி அடையணும். அது நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தான் உதவுமே தவிர நம்ம வாழ்க்கையில் நம்மளை கீழே பிடிச்சி இழுக்காது அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த வார்த்தை வியாபாரி சேனலின் ஆவா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.